ஹாய் நண்பர்களே, நான் வந்து திண்டிவனத்தில் தமிழ்நாடு திண்டிவனங்கிற ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து இங்கே படித்து ஸ்கூல் காலேஜு சென்னையில் காலேஜ் படித்தேன். இங்கே அதாவது நான் காலேஜ் வந்து சென்னையில் படித்தேன், இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் படித்தேன். படிச்சுட்டு சென்னையில் வந்து டி நகரில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுருந்தேன். கம்பெனியில் வந்து ஹெல்ப் டெஸ்க் வேலை, அதாவது எம்ப்ளாயிக்கு வந்து 99 சர்வீசஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுன்னு சொல்கிற அது மாதிரி ஒர்க் வந்து ஒரு 6 மாதம் சென்னையில் இருக்க ஐடி கம்பெனிலேருந்து பேங்க்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் ஃபாரினில் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. கத்தாரில் வந்து இன்ஜினியர் வேலைக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு, 8 வருஷம் ஆகிடுச்சு ஊருக்கு வந்து. இங்கே ஊரில் வந்து முதல்ல ஐஸ் ஃபேக்ட்ரி போட்டேன். எங்கள் அப்பாவுடைய பழைய வியாபாரமான ரைஸ் மில் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா ரைஸ் மில் வச்சுட்டு ஐஸ் ஃபேக்ட்ரியும் பார்ட் டைமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ கொரோனா வர டைமில் வந்து இங்கே கத்தாரில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஊரில் வந்து 1 வருஷம் பாண்டிச்சேரியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை ஒர்க் பண்ணுறதுக்கப்புறம் வந்து இங்கே திருப்பி வேலை தேடினா இங்கே கிடைக்கல. சரி, எங்கள் அப்பாவோட சொல்லி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஐஸ் பிளான்ட் போட்டார். ஐஸ் பிளான்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு 3 வருஷம் பண்ணியிருந்தேன் ஊரில் திண்டிவனத்தில். எல்லாமே மீன் கடையிலேருந்து ஜூஸ் கடையிலேருந்து கறிக்கடையிலேருந்து எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ணியிருந்தேன். பார் ஐஸ் 5 கிலோ பார் ஐஸ். அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து காம்படிஷன் ஆகிடுச்சு. பிளான்ட் ஒருத்தர் போட்டார். அதனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஐஸ்லாம் வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் அதை விட்டுட்டு கரும்பு ஜூஸ் கடை போட்டேன். கரும்பு ஜூஸ் கடை போட்டு ஒரு 2-3 மாதம் அதை ஓட்டினேன். ஆனால் அதுலேயும் அவ்வளோ முதல் போட்டு எடுக்க முடியல. அதெல்லாம் என்ன பண்ணேன், திருப்பி வேறு கடை போடுங்க. இப்போ ஜெராக்ஸ் கடை போட்டு ஈ7 மாதிரி போட்டுருக்கேன். பாருங்கள், எல்லாம் சிஸ்டம், ஜெராக்ஸு, இது மிஷின் எல்லாமே எழுதி போட்டிருக்கேன். அது சிஸ்டம் இது எல்லாம் வாங்கிங்க. கரும்பு மிஷினும் வச்சுருக்கேன். நம்ம கடையில் தான் இருக்குது. நம்ம கடை இங்கே 3 கடை இருக்குது வாடகைக்கு. இங்கே வந்து டீ கடை வாடகைக்கு கொடுத்தோம். உள்ளே வந்து மரக்கடை இருக்குது. உள்ளே தான் வேலைலாம் நடக்கும். இப்போ வந்து கடை போட்டிருக்கோம். நம்ம கடை பேர் வந்து ஜேபி இ7 மையம், திண்டிவனம் ஜிஹெச் ரோட்டில் இருக்குது. எல்லாருக்கும் சொல்லுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஜெராக்ஸ் எடுக்கணும்னா, பிரிண்ட் எடுக்கணும், ஸ்கேனிங் பண்ணணும்னா, லேமினேட் பண்ணணும்னா இங்கே பண்ணிடலாம். நன்றி.